ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 18 எபிசோட் 377 பார்க்க போகிறோம். எல்லாரும் பல்லக்க தூக்கிட்டு ஓடுறப்ப மெக்கனாட்டோ எல்லாத்தையும் தாண்டி போய் முன்னால நின்று மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணும். எப்படியும் அந்த அட்டாக்ஸ்ல இருந்தாலும் ஜம்ப் ஆகி பல்லக்க சேஃபா பிடிச்சி 4 பேர் கொண்டு போவாங்க. அக்கமார் பின்னாலே ஓடும். யாமட்டோட சிக்னஸை பார்த்துட்டு தான் நருட்டோ ரொம்ப கஷ்டப்படுவான். பாகுபலி 2ல பல்வால் தேவன் ஷாப் ஃபேன்ஸை பல்லக்கில் கட்டியிருப்பான்ல, முன்னால யார் வந்தாலும் வெட்டி வீசிட்டு போவார். மெக்கனாட்டோ அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி முன்னால இருக்க ட்ரீஸ்லாம் வெட்டிட்டே போகும். கீபா மேன் பீஸ் க்ளோன் பண்ணுவான். அக்கமார் கீபா மாதிரியே ஆகவும் ஜோஜி சைட் பல்லக்க பிடிச்சிக்கும். ஜோஜி ஹியூமன் பவுல்டர் பண்ணி அட்டாக் பண்ண போவான். சிம்பிளா அவன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வழி விட்டுரும். பின்னாடி போயிட்டு உன்னை போக விட மாட்டேன்ட்டு திரும்ப அட்டாக் பண்ண போவான். ஜோஜி சுத்தியில் கொண்டு வந்து கரெக்டா ஜோஜி உள்ள போறப்ப கால்ஃப்ல எப்படி பேட்டை வச்சு அடிக்கவும் பறந்து போய் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல விழுகும்ல, அந்த மாதிரி ஜோஜி பறந்து போய் விழுந்துருவான். ஃபால்ஸ்ல இருந்து நீந்தி மேல வரக்கு ட்ரை பண்ணுவான். டீம் 10 ஜோஜி அக்கிமிச்சி வாட்டர் ஃபால்ல இருந்து நீந்தி மேல வர பாக்குறான்னு போடுவாங்க. ஜோஜியை எப்படி இப்படி காயப்படுத்துவன்ட்டு கீபா செம்ம காண்டாயிருவான். இனுசூகா ஸ்டைல் மேன் பீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காம்போ 2-headed வுல்ஃப் ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவான். ட்ரில்லர் கொண்டு வந்துரும். கரெக்டா கீபான் அக்கமாரு ஃபேங் ஓவர் ஃபேங் பண்றப்ப அந்த ஷார்ப் எஜஸா தானே வரும். அதுக்கு நேரா ட்ரில்லரோட ஷார்ப் எஜ் வச்சு தாக்கிரும். 2 பேரும் பஸ்ட் அவுட். டீம்மேட் கீபா இனுசூகா ஈகோல அடிச்ச வழியில கண் போடுவாங்க. நெஜி ஜோஜி கீபான் அழுவான். கக்காஷி முன்னால யார் புடிச்சிருக்கேன்னு பாக்குறப்ப எவனும் இல்லடான்னு பாரு, அப்படியே போட்டுட்டு தலைகீழ தெரிச்சு போயிடுவாங்க. இப்படி சுத்துல உள்ள இருக்க நருட்டோ திணறுவான். மூக்கு வாயில இருந்தெல்லாம் 9 சக்கரா வெளியே மீட் ஆகும். நெஜி பல்லக்கில் விழுந்திருப்பான். ஷார்ப் திங் வச்சு மெக்க நருட்டோ பள்ளத்தோட அடிப்பக்கத்தை அப்படியே வெட்டிரும். நெஜி அவனை பார்த்துட்டு நீங்க ஓகேவான்னு கேட்பான். 9 சக்கரா லீக் ஆகுதுன்பா. நருட்டோ நான் ரொம்ப கடினமா ட்ரை பண்ணேன், அதான் 9 சக்கராவை பயன்படுத்தணும்பா. நீங்க என்ன புடிங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான் நெஜி. சிக்னஸோட தலைவன் சாரி கேட்பான். கக்காஷி அது வருது நெஜின்னு பாரு. நெஜி மனசுக்குள்ள எனிமியை சர்ச் பண்றதுக்காக மட்டும் நான் தேர்ந்தெடுக்கல, என்னோட அப்சல்யூட் டிஃபென்ஸுக்காகவும் தான்ட்டு ரொட்டேஷன் பண்ணுவான். மெக்க நருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் அடி வாங்கி பறந்து போய் விழுந்திருக்கும். லேசர் பீம்லாம் யூஸ் பண்ணும், வேலைக்கு ஆயிருக்காது. தவழ்ந்து உள்ள போக பார்க்கும், அப்பவும் பறந்து போயிடும். கக்காஷி நல்லது அவன் ரொட்டேஷனுக்குள்ளேயே இருந்தானா 9 சக்கரா உரியப்படாதுன்னு பாரு. மெக்க நருட்டோ ஆனியமா கெட் செட் கோன்ட்டு ஓட ஆரம்பிக்கும் அந்த ரொட்டேஷனை சுத்தி. கக்காஷி என்னடா பண்ணுதுன்ட்டு வாய் பொழப்பாரு. 200 km/h போகும். என்ன வேகம்ட்டு ஷாக் ஆவான். பார்த்தா 285 km/h ஓடும். மெக்க நருட்டோ ரொட்டேஷன் எடுத்துக்க பாக்குதுன்னு கத்துவாரு. கக்காஷி 1000 km 1225 km/h ஓடும். மொத்த ரொட்டேஷனை ரெப்பல் பண்ணி நெஜியை மிசைல்ல தாக்கியிருக்கும். பல்லக்கு கிட்ட தான் வந்திருப்பாங்க. நருட்டோவும் பறப்பான். கக்காஷி கேட்ச் பண்ணிடுவாரு. யாமட்டோ வாமிட் பண்ணிடுவாரு. அதான் கிளிட்டரிங்கா காட்டுவாங்க. கீழே விழுகிற நெஜி பியூட்டிஃபுல்லா இருக்குன்பா. இந்த இடத்துல டீம் 3 நெஜி ஹியூகா வித்ரான் போடுவாங்க. இப்ப வரைக்குமே டீம் காயோட நம்பர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இங்க டீம் 3ன்னு போட்டிருப்பாங்க. இது எந்த ஒரு டேட்டா புக்லயுமே இல்ல, ஆனா ஒரே ஒரு இடத்துல இருக்கு. நம்ம பேக்லின்னு சொல்லி லீ மாதிரி வேஷம் போட்டு வந்த விஷயத்தை பத்தி சொன்னான்ல ஒரு எபிசோட்ல, நருட்டோவோட ஸ்பின் ஆஃப் ராக்லி ஸ்பிரிங் ஆஃப் யூத், அந்த எபிசோட்ஸ்ல டீம் 3 வேணா மென்ஷன் பண்ணிருக்காங்க. யாமட்டோ வாமிட் பண்ணிட்டு போனவர் உலகத்தையே தாண்டி போயிருவாரு. டீம் 7ஓட ஆக்டிங் டீம் லீடர் கேப்டன் யாமட்டோ அட்மாஸ்பியரையே தாண்டி போயிட்டாங்கன்னு போடுவாங்க. நருட்டோ கக்காஷி தூக்கிட்டு போறப்ப ரொம்ப துள்ளுவான். என்னையும் சண்டை போட விடுங்க கக்காஷி செஞ்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டா அதை ஈஸியா காலி பண்ணிடலான்பான். 9 கேப்சர் பண்றது ஹோம் பிரச்சனை மட்டும் கிடையாதுலான்ட்டு கக்காஷி கிராமத்தோட இருப்புக்கே ஆபத்துன்பாரு. நருட்டோ எஸ்கேப் ஆயிட்டு என் இருப்பு ஆபத்துல தான் இருக்குன்பான். கக்காஷியோட க்ளோன் பிடிச்சிரும். கக்காஷி சென்சேன்பா நருட்டோ. கக்காஷி முன்னால போயிட்டு அமைதியாரு, காப்பி நெஞ்சானா யாருன்னு காட்டுறன்ட்டு ஷரிங்கான் யூஸ் பண்ணுவாரு. அது மெக்கானிக்கல் வெப்பன்ஸ் எடுக்கவும் இல்ல, இதுக்கான வாய்ப்பு இல்ல, இதெல்லாம் காப்பி பண்ண முடியாதுங்கன்பாரு கக்காஷி. லீ ஒரு க்ரோ இடியட்னு திட்டும்ல, அது இங்க கக்காஷி இடியட்னு திட்டும். மிசைல்ஸ் அடிச்சு பறக்க விட்டுரும் கக்காஷியை. டீம் 7 டீம் லீடர் கக்காஷி ஹாட்டகே சொல்ற கொன்னு இல்லைன்னு போடுவாங்க. நருட்டோவை பிடிச்ச அந்த க்ளோன் டிசப்பியர் ஆயிரும். கக்காஷி சென்சேன்ட்டு திரும்பி பாக்குறப்ப மெக்க நருட்டோ அப்ரோச் ஆகும். யார் தான் நீ, எதுதான் நீன்னு கேட்பா நருட்டோ. 9 பக்கத்துல வரும். உன்னால பேச முடியுமாட்டு ஷாக் ஆவான். 9 கொடுன்னு கேட்கும். நருட்டோ முடியாதுன்பா. சக்கரா க்ளோக் எமர்ஜ் ஆகும். குட்ராது வேணும்ட்டு முடிய கொம்பு மாய் மேல தூக்கி லேசர்ஸ் வால் எடுத்துட்டு அட்டாக் பண்ணும். நருட்டோ குணை வச்சு சண்டை போடும் போது என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிட்டு இருக்குன்ட்டு கடுப்பாவான். கொத்து புரோட்டா போடுற மாதிரி அடிக்கும். தலைவன் உருண்டுட்டே போய் மரத்துக்கிட்ட நிப்பான். இப்ப கிட்ட தோத்து நான் செத்துற மாட்டேன்பான். சாண்ட் மெக்க நருட்டோ ஹேண்டில் பண்ணும். பார்த்தா காரா வந்திருப்பான். நீயான்பா நருட்டோ. நான் காரா ஆஃப் த சாண்ட் லீஃபோட உறவன்பா காரா. நருட்டோ காரான்னு கத்தவும். காரா ஹொக்காகே ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லியிருக்கணும், என்னோட லாங் ரேஞ்ச் தாக்குதல்கள் அப்புறம் அல்டிமேட் டிஃபென்ஸ் இது எனக்கேத்த மிஷன், அதெல்லாம் தாண்டி மிஷின் சாண்டால பாதிக்கப்படக்கூடியதுன்பான். மெக்க நருட்டோ 1 டைல்ஸ் வேணா 9 டைல்ஸ் தான் வேணும்ட்டு அட்டாக் பண்ண வரவும் காரா அவனோட சாண்டால அதை புடிச்சு எனக்குள்ள 1 டைல் இல்ல, இருந்தாலும் நருட்டோக்குள்ள இருக்க 9 டைல்ஸே
உன்னை எடுத்துக்க விட மாட்டேன். காசேகாகேவாவும் நருட்டோவோட ஃப்ரெண்டாவும்பா. நருட்டோ ரொம்ப கூலா இருக்க காரான்ட்டு சிம் பண்ணுவான். காரா அவன் ஜுட்ஸு பண்றக்குள்ள டைடரா வந்திருப்பான். 9 டெயில்ஸை தூக்குனதுக்கு அப்புறமா மிச்சமேதியை தூக்குறக்கு வந்திருக்கியான்பா. ஷாக் ஆயிட்டு என்ன இன்னும் 9 டெயில்ஸோட சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலையா, நீ அக்காட்சுக்கியோட புது நம்பிக்கையா இருப்பேன்ல நினைச்சேன்பா. அக்காட்சுக்கி மெம்பரான்ட்டு கடுப்பாவான் நருட்டோ. 1 டெயில் வேணா 9 டெயில் வேணுங்கோ. இதை பார்த்துட்டு டைடரா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அதை கேட்டே காரா மேக்காக்கும் கூட நீ வேணாமா, ரொம்ப சோகம்ல, என்கிட்ட தோத்து உன்னோட டெயில் பீஸ் எடுத்தல ஆச்சரியமா இல்ல போல இல்லையன்ட்டு ரொம்ப நக்கலா சிரிப்பான். நீ குழந்தையோட வீக்கானவன், உனக்கு சீரப் பண்ணணும் போலையன்ட்டு குழந்தைகளுக்கு கிளிகிளிப்பு ஆட்டுற மாதிரி காரா காரான்ட்டு டைடரா நக்கல் பண்ணுவான். காரா செம்ம கடுப்பாயிட்டு செத்தடா நீன்ட்டு தோத்த ஆரம்பிச்சிருவான். மெக்கா நருட்டோ ரிலீஸ் ஆயிரும். நருட்டோ கையை நீட்டிட்டு ஒரு அழுத்து அழுத்துனா போதும், ஒரு அழுத்துனா போதும்பா. இந்த இடத்துல த காசேகாகே காரா பேட்ல விட்டு போயிட்டு தான் போடுவாங்க. அது மிசைல்ஸ் வச்சு தாக்கவும் அது சரின்ட்டு நருட்டோ ஓட ட்ரை பண்ணுவான். மெக்கா நருட்டோ முன்னால வந்துடும். டக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு அனிமல் வயிற்றுக்குள்ள இருப்பாங்க. ஒரோச்சிமாரு வந்துட்டு அக்காட்சுக்கிக்கு தைரியம் தான், இந்த குழந்தைய படைச்சதே நான் தான், எங்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கன்பா. நருட்டோ ஒரோச்சிமாருங்கவும் சிரிச்சிட்டே நிஞ்சா ஆர்ட் ஸ்னேக் மவுத் ட்ராப்ன்பா. நான் பெரிய ஸ்னேக்கோட வயிற்று சமன் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளதான் இருக்குன்பா. நருட்டோ சாஸ்கே எங்கன்னு கேட்பான். சாரி அவங்க இல்ல, இந்த கடனை நானே இங்க செட்டில் பண்ணிடுறேன்பா. மனசுக்குள்ள முன்னால எங்க கூட தான் விட்டுட்டு போயிட்டான், தொல்லையா போச்சுன்ட்டு உசுமாக்கி கிரஸ்ட தொடுவான். பேக் சைட் பேனல் ஓப்பன் ஆகும். கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஆனா இப்ப இந்த குழந்தை என் கஸ்டடிக்கே வந்துருச்சு. இப்ப போய் நீ இந்த 9 டெயில்ஸை புடிச்சிட்டு வா, எனக்கு சாஸ்கேவும் 9 டெயில்ஸும் கிடைச்சிட்டா இந்த மொத்த உலகத்துல நான் எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்பா. ஜெராயா வாய்ஸ் கேட்கும். ஏதோ ஒன்று மாந்துட்டியா, எல்லாரும் பார்த்து பயப்படுற லெஜெண்டரி சனின்ல ஊத்துன மை டியர் ஃப்ரெண்ட் பேச வருவாரு. நருட்டோ லுக்க பாருங்களேன். ஜெராயா இது ஏன் டோட் மவுத் ட்ராப் மாதிரியே இருக்கே ஒரோச்சிமாருன்னு கேட்பாரு. ஆமா அதனால தான் நருட்டோவால தப்பிக்க முடியல, இப்ப போய் 9 டெயில்ஸ் எடுத்து வைத்த நரப்பிக்கன்பா. நருட்டோ பயப்படுவான். ஜெராயா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த சண்டை டோட் சேஜ் ஆஃப் மவுண்ட் மியோபோக்கு நாவலிஸ்ட் ஜெராயாவுக்கு சொந்தமானது. வெளியே போலாம ஒரோச்சிமாரு சமனிங் ஜுட்சு பண்ணுவாரு. காமா பூட்டா வரவும் ரொம்ப பெருசா இருப்பார்ல, மகத்தோட வாய் வெளியே வந்துருவாங்க. ஒரோச்சிமாரு மெக்கா நருட்டோ மேல நின்று நிஞ்சா ஆர்ட் ரிவர்சிபிள் ஜுட்சு பண்ணுவான். பார்த்தா ஜெராயாவை காமா பூண்டாவோட திரும்ப அதே பாம்பு வயிற்றுக்குள்ள அனுப்பிச்சுட்ருவான். நருட்டோ ஷாக் ஆயிருவான். ஒரோச்சிமாரு ஜீரன் மாக்குன்பான். பர்விசேஜுக்கு என்ன சிட்டு கத்துவான் நருட்டோ. ஸ்னேக் இருக்க ஷேப்பை பாத்துக்கங்க, இறுதியில இந்த ஷேப்ல வெளியே வருவான்பா ஒரோச்சிமாரு. நக்கல்லையா உனக்கு, பர்விசேஜ் பின்னால வருவாருன்னு போடுவானுங்க. ஒரோச்சிமாரு நருட்டோ கிட்ட வந்துட்டு ஏன் 9 டெயில்ஸ் பங்கிட்ட நீ ஒப்படைக்க கூடாதுன்னு கேட்பான். மை சைல்டுங்கவும் மெக்கா நருட்டோ வாயை திறக்கும். 9 டெயில்ஸ் சக்ராக்லோக்கு எமர்ஜ் ஆகும். குராமா என்ன செய்ய போற, நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன் தெரியும்லங்கும். நருட்டோ டைட்டா பிடிச்சிட்டு இங்கே இருந்துட்டு மெக்கா நருட்டோ பஞ்ச் பண்ணுவான். அது லேசர்ஸ் வாட்ஸ் எடுக்கும். டாச் பண்ணிட்டு இருக்கும் போது மிசைல் வச்சுலாம் அடிக்கும். தப்பிச்சு நருட்டோ பின்னாடி போவான். அந்த சக்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதை மட்டும் நிறுத்தாது மெக்கா நருட்டோ. நருட்டோ பர்சிஸ்டன்டா இருக்கிறத பார்த்துட்டு ஒரோச்சிமாரு எப்படின்ட்டு ஷாக் ஆவான். மிசைல்ஸ் வச்சு தாக்கும். ஒரோச்சிமாரு என்னோட சைல்டு 9 டெயில்ஸோட மோஸ்ட் ஆஃப் த சக்ராவை எடுத்துச்சு, நீ அதிக அமௌண்ட் ஆஃப் சக்ராவை ஃபேஸ் பண்ற, ஏன் கைவிட மாட்டேங்கிறேன்னு கேட்பான். நருட்டோ நான் சொன்னது போல நான் சாக மாட்டேன்பான். மெக்கா நருட்டோ காரோட சைலன்சர்ல தீ வரும்ல அந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு நருட்டோவை போட்டு பொழந்தெடுக்கும். நருட்டோ சரி நீ போ, இதுக்கப்புறமா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்றான். குராமா இருக்க கேட் நீக்கிறோம். உறுதி இருக்கியா, வீக்கா இருப்ப போல, பார்க்க போனா உதவ முடியாதுங்க. உதவ முடியாத நாள்ல இல்லைன்ட்டு நருட்டோ நான் பலவீனமா இருக்காதான், பயிற்சி எடுத்து ஸ்ட்ராங்காக தான் இங்க வந்துட்டு மெக்கா நருட்டோவை பிடிச்சி மேலே ஏறுவான். இந்த தடவை கண்டிப்பான்பான். ஃபைனல் வேலையில நருட்டோ அண்ட் சாஸ்கே ஏற்கனவே மோதிக்கிறப்ப பிளாக் ஸ்பியர் கிரியேட் ஆயிருக்கும்ல அந்த சீனை காட்டுவாங்க. 2 பேரும் யூனிசைன் சைன் பண்ணது. நருட்டோ இந்த தடவை நான் சாஸ்கேவை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வருவேன், சாஸ்கே நன்மைக்காகன்பா. மெக்கா நருட்டோ கன்ஃபியூஸ் ஆகும். சாஸ்கே நன்மைக்காகன்ட்டு 9 டெயில்ஸ் சக்ராவை திரும்ப நருட்டோக்கு அனுப்பும். நருட்டோ பாக்குறப்ப கண்கள் இட்டாச்சியோட மாங்கிக்கோ போல இருக்கும். மெக்கா நருட்டோ அந்த பவர் எக்ஸாஸ்ட் ஆனாலும் சாஸ்கே நன்மைக்காக சாஸ்கேவை நீ ஃப்ரெண்டா நினைச்சா என்னானாலும் சரி நருட்டோ சாஸ்கேவை எப்பவும் போல ஃப்ரெண்டா பாரு, சாஸ்கேவை ஃப்ரெண்டா கன்சிடர் பண்றது போலவே இவனும் ஃப்ரெண்டா இருப்பான்கும். பார்த்தா நம்ம இட்டாச்சியோட வாய்ஸ் இல்லாத மியூட்டாச்சுன்னு சொன்னால போன எபிசோட்ல அங்க இததான் மெக்கா நருட்டோ கிட்ட அவனோட மாங்கிக்கோ திங் ஆக்டிவேட் ஆகிறப்ப சொல்ற மாதிரி செட் பண்ணிருப்பான். இட்டாச்சி டெஸ்ட் பண்ணதுக்கு சாரி, இருந்தாலும் 9 டெயில்ஸ் ரேம்பேஜ் ஆனா இவன் உனக்காக வீழ்ச்சி எடுப்பான், சாஸ்கேக்காக 2 பேருமே இருப்பான். நருட்டோ இவன் என் நண்பனான்பான். சக்கரா க்ளோக்ல டெயில் சமாஜ் ஆயிருக்கும். இன்னும் கான்சியஸா இருக்கானாட்டு ஷாக் ஆவான் நருட்டோ. ஒரோச்சிமாரு கடுப்பாவான். என்னடா எனக்கு எதிராக திரும்பிட்டியே. மெக்கா நருட்டோ ஃப்ரெண்டாங்கவும் நருட்டோ நம்ம ஃபிஷ்ஷால பணஞ்சவங்க, அப்புறம் உண்மையான நட்புக்கு வழி தெரியும்பான். மெக்கா நருட்டோ ஹெட் பேண்ட் 4649 மாறும். நான் ஆல்ரெடி போன எபிசோட்ல நம்பர்ஸ் சொல்லியிருப்பேன்ல, சோ அதோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா என்னன்னு புரியும். 4 நம்பரும் யோரோஷிக்குன்னு வரும். அதுக்கான அர்த்தம் சந்தேஷால சந்தோஷம். காண்டான ஒரோச்சிமாரு ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக்ஸ் பண்ணுவான். மெக்கா நருட்டோ எல்லா ஸ்னேக்ஸையும் வெட்டிட்டு ஒரோச்சிமாருவே 2 வெட்டிடும். ஹிடன் லீஃப் அழியலான்ட்டு ஒரோச்சிமாரு மெக்கா குராமாவை வர வச்சிருவான். இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆவாங்க. மெக்கா 9 டெயில்ஸ் அன்பாங்க சொன்னாடே பீம் வச்சு தாக்கும். டிஸ்ட்ரக்டிவ் சவுண்ட் கேட்கும். நருட்டோ என்னதுன்பா. ஒரோச்சிமாரு சிரிச்சிட்டே ஹிடன் லீஃபோட செகண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பா. மெக்கா நருட்டோவோட அட்டாச் ஆகும். லைக் அயன்மேன் மூவிஸ்ல வர மாதிரி. நருட்டோ மெக்காங்கும் போது நான் உன்னை ஹிடன் லீஃப் கூட்டிட்டு போறோங்க, உன்ன நம்பிதான் இருக்கேன்பா நருட்டோ. காரா கிட்ட டைடரா நீ என்கிட்ட தோத்து நான் டெயில் பீஸ்டா எடுத்துட்டேன், நம்ம ரேங்கிங்ஸ்ல முடிவாயிடுச்சுன்பா, என்ன உன்னால தோக்கடிக்க முடியாதுன்ட்டு. இப்பவே அதை ரிவர்ஸ் பண்றேன்ட்டு சயின்ஸ் சுனாமி பண்ணுவாங்க காரா. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு டைடரா ஓடுவான். மெக்கா நருட்டோ சூறையாடுறது பெயின் இன்சிடென்ட்ல நடந்துச்சுல அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி காட்டுவாங்க இங்க. சக்குரா அழுதுட்டே நருட்டோ ஏன் இப்படிப்பட்ட சமயத்துல இங்க இல்ல, சீக்கிரம் ப்ளீஸ் வா நருட்டோன்னு கத்துவா. மெக்கா நருட்டோ பார்த்துட்டு சக்குரா ஷாக் ஆகும். இது நான் தான் சக்குரா. ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சக்குராக்கு பூ கொடுத்துட்டு நருட்டோ நீ அந்த பூவை ப்ரொடெக்ட் பண்ணு, அந்த பூவை ப்ரொடெக்ட் பண்ற சக்குராவை நான் பாதுகாக்கிறேன்ட்டு கிளம்புவான். கெட்டு போனதை தின்ட்டானான்ட்டு பாப்பா. மெக்கா நருட்டோ டார்கெட் வச்சு வீக் ஸ்பாட்ஸ் எல்லாம் அடிக்கும். நருட்டோ அது காலி ஆயிடுச்சுன்னு கேட்பான். மெக்கா நருட்டோ
ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன உருவாக்குன அதே மெட்டீரியல்ஸ்ல உருவாக்கி இருக்காங்க. ஒருத்தருக்கு மோதி டேமேஜ்லாம் ஆகாது. அதை தோக்கடிக்க ஒரு வழிதான் இருக்குங்க. என்ன செய்யணுங்கவும் எனக்குள்ள இருக்க 9 tails சக்கராவை கம்ப்ளீட்டா பயன்படுத்தி அடிக்கணுங்க. நருட்டோ வெளியே தள்ளி விட்டு போவோம். நருட்டோ ஒரு ஜின்சுரிக்கு டெய்ல் பீஸ் சக்கரா கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் செத்துருவான்பா. இப்போ நீ ஜின்சுரிக்கு போலதானே டெய்ல் பீஸ் சக்கரா எல்லாத்தையும் நீ பயன்படுத்தினா மெக்கா நீன்பா கத்துவான். மெக்கா நருட்டோ கீழே போய் லேண்ட் ஆயிட்டு அட்டாக் பொசிஷன் வந்து 9 tails சக்கரா பம்ப் பண்ணி அடிக்கும். நருட்டோ மெக்கா நருட்டோ நோக்கி ஓடுவான். மெக்கா நருட்டோ மொத்தமா சதஞ்சு போயிருக்கும். அழுதுட்டே மன்னிப்பு கேட்பான். அதுகிட்ட சக்கரா வந்திருப்பா, நான் சத்தியத்தை காப்பாத்திட்டேன், இந்த பூவை பாதுகாத்து, அதே போல நீயும் என்னையும் மொத்த கிராமத்தையும் பாதுகாத்து இருக்கீன்பா. நருட்டோ கிராமத்தை பாதுகாத்ததுன்ட்டு மெக்கா நருட்டோவை பார்ப்பான். சுனாடே வந்துட்டு என்ன நினைச்சுன்னு தெரியல, ஆனா எனக்கு தெளிவா தெரியுது அது கிராமத்தை சண்டை போட்டு பாதுகாத்து இருக்குது. நான் அதுக்கு நன்றி கடனோட இருப்பேன்பாங்க. நருட்டோவை பார்த்துட்டு ட்ரைனிங் திரும்ப போடான்பாங்க. சரின்ட்டு வில்லேஜ் ரீபில்ட் பண்றதுல உங்களை நம்பி இருக்கேன்ட்டு போவான். நருட்டோன்ட்டு எல்லாருமே ஓடி வருவாங்க தேங்க்ஸ் பண்ணிட்டு. சேம் பெயின் இன்சிடென்ட்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்களே அதை அப்படியே காட்டுவாங்க. ரைடராவை தோத்திட்டு சான்சோடைம் பண்ணிருப்பாங்க. காரா மொத்த வில்லேஜையும் மூடிடும். காரா ஓ சாரின்பா. இந்த இடத்துல எண்டு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த 10 tails ஜின்சுரிக்கிங்கிற எபிசோட தானே அடுத்த ஷிப்டன்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.